Welcome back to Big Boss Tamil Season 8. Big Boss or task முடிஞ்சது and then இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் worst பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணணும். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸில் பவித்ரா ஜனனி, முத்துக்குமரன் அண்ட் ஜெஃப்ரி செலக்ட் ஆனாங்க. அண்ட் worst பர்ஃபார்மரில் ஹன்ஷிதா அண்ட் சௌந்தர்யா செலக்ட் ஆனாங்க. த வே ஆஃப் லைக் அப்ரோச், ஹன்ஷிதாவோட ஒரு அப்ரோச் வந்து இப்போ ரொம்ப ரூடாக இருக்குது. ஷீ ஸோ மேனிப்புலேட்டிவ், ஸோ ப்ரொவோக்கிங் அண்ட் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட் தான் ஷீ இஸ் த வர்ஸ்ட் பர்ஃபார்மர். அப்படி எதுக்கு அவ்வளோ வெஞ்சன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அது கேமாக எடுக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி அது கொண்டு போகிறதில்ல இந்த ஹவுஸில், இந்த ஒரு சீசனில் இருக்கலாம். பட் அது இவ்வளோலாம் டெலிபரேட்டாக கொண்டு போகிறதில்ல. ஆனால் ஹன்ஷிதா ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸும் ரொம்ப ஹேட்ரடும், ஐயோ அந்த அவங்கள பார்த்தா இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு தோணல. பட் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓ மை காட், ஏன் இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அவங்க பார்க்குற அந்த ஒரு லுக்குக்கும் அவங்க பேசுகிற ஒரு இதுக்கும் டோட்டலாகவே ஆப்போசிட்டாக இருக்குது. அவ்வளோ வெஞ்சன்ஸ் மனசில் வச்சுட்ருக்காங்க. பிகாஸ் ஜாக்லினுக்கு ஆஸ் பர் ஆடியன்ஸ் போலோட கொஷின் படி ரெட் கார்பெட் யாருக்கு விரிக்கணும்னப்போ ஜாக்லினுக்குன்னு. ஜாக்லின் அதை நெகட்டிவாக எடுத்தாங்க, மற்றவங்க அதை பாசிட்டிவாக எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரயானா சொன்னாங்க விரிக்கணும்னு, அதுக்கப்புறம் மஞ்சரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஷீ ஃபெல்ட் வெரி பேட். அதுக்கு தான் ஹன்ஷிதா சொன்னாங்க என்னை கூப்பிடட்டும், வச்சு விரிக்கிறேன்னாக்கா அது ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுக்கலாமே, ஏன் அவ்வளோ ஹேட்ரடாக. ஒரு தடவை மஞ்சரியை வந்து ஹேட்ரடாக நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியை பிடிக்க ஆரம்பிச்சது ஜாக்லினோட பொய் தான். இப்போ அவங்களுக்கு இந்த பொய் நடிகை இதெல்லாம் இவங்க சொன்னதுனால தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இவங்க அதையவே ட்விஸ்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கேப்டன்சி டாஸ்க் வந்து விளையாண்டப்போ ஜெஃப்ரியை ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவுட் பண்ணிட்டாரு பால் இது பண்ணி. அண்ட் பவித்ரா போட்டப்போ முத்துக்குமரன் ஆக்சுவலி நமக்கு பார்க்கும்போது விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால பிக் பாஸ்க்கு கோவம் வந்து அந்த கேப்டன்சியே ரத்து செய்துட்டாங்க. அண்ட் ரயானுக்கு கிடைச்ச நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் ரத்து செஞ்சுட்டாங்க, விச் இஸ் எவர் இன் பிக் பாஸ் சீசன் ஹிஸ்ட்ரி. முத்துக்குமரன் அதுக்கு ரொம்ப டவுன் ஆனார், ரொம்ப அப்செட் ஆனார், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா முத்துக்குமரன் அந்த மாதிரி அழுகிற டைப் கிடையாது. அவர் இப்போ சொல்கிறது என்னென்னா, எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் நான் அவுட் ஆஃப் த ஜோன் போயிட்டேன் அப்படின்றாரு. பட் நமக்கு பார்க்கும்போது அதை விட்டு கொடுத்தேன். ஏன்னா பவித்ரா ஜனனி ரொம்ப தடவை ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹோல் ஹவுஸே வந்து இப்படி ஆடி போயிட்டாங்க. யா திஸ் இஸ் லைக் 12th வீக் அண்ட் 13th வீக்கோட டைரக்ட் என்ட்ரி. அதை எல்லாமே மனசில் வச்சு பண்ணியிருக்கலாம். அது முத்துக்குமரன் பண்ணப்போ மைபி பிக் பாஸ்க்கு அது ரொம்ப பிடிக்காம அக்செப்ட் பண்ண முடியலையோ என்னமோ. பார்ப்போம், அதுக்கான ஒரு சொல்யூஷன் இன்றைக்கி கண்டிப்பாக விஜய் சேதுபதி வரும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் நாளைக்கும் விஜய் சேதுபதி கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் போவார். இதே ஒரு டாப்பிக்காக பேசுவார். ஹன்ஷிதாவை கண்டிப்பாக கேட்கணும், இவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்செல்லாம் விளையாடக்கூடாது, இவ்வளோ பொய் சொல்லி விளையாடக்கூடாது. கேம் ஷுட் பி ஃபேர் ஆல்வேஸ். அவங்க கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு அவங்க திரும்பி மற்றவங்கள இது பண்ணுறதும், அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக. மற்றவங்கள தப்பு நடிக்க நீ வந்து பொய் அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறது ரொம்ப ஒரு ப்ரொவோக்கிங்காக இருக்குது. ஐ கெஸ் விஜய் சேதுபதி ஷுட் அட்ரஸ் திஸ். அட்ரஸ் பண்ணுறாரான்னு பார்ப்போம். இன்றைக்கி அவருக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா இந்த வீக்கோட கேம் அந்த மாதிரி இருந்துச்சு. லெட்ஸ் see how it goes. Keep watching Big Boss Tamil Season 8 and Disney+ Hotstar.